ஹலோ டீனேஜர்ஸ், இந்த வீடியோ ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோவாக இருக்க போகுது. அண்ட் இந்த வீடியோ ஒரு ஓப்பன் டாக்காக ஒரு காஃபியோட நான் கற்றுக்கிட்ட விஷயத்த எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். நான் கற்றுக்கிட்ட 10 லைஃப் லெசன்ஸ். அண்ட் இது நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கற்றுக்க முடியாது இல்லையா. அங்கங்கே இருந்து ஒரு யூடியூப் சேனல், ஒரு க்ரியேட்டர்கிட்ட இருந்து, ஒரு ஆத்தர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம் எல்லாத்தையுமே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த விஷயம். இதெல்லாம் பாஸ்ட் 1 இயராக நான் கற்றுக்கிட்டது. அண்ட் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே. ஸோ இதை ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இது உங்களுக்கும் வேணும்னா என்ன மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட ஜேர்னலில் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் விஷயம், டோன்ட் ஓவர் திங்க் பண்ணாதீங்க. இதை நான் ஓவர் திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் எப்படி ஓவர் திங்க் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் லூக் பெல்மெட்லேருந்து. நமக்கு நம்மளோட கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களை பற்றி நம்ம அதிகமாக யோசிக்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த காஃபி குடிக்கிறேன்னா இது என்னோடய கண்ட்ரோலில் இருக்கணும். நான் என்ன டயட்டில் இருக்கேன் அப்படின்றது என் கண்ட்ரோலில் இருக்கணும். நம்மளுடைய அவுட்கம் என்ன வரப்போகுது அப்படின்றத பற்றி அதிகமாக யோசிச்சுட்டு இருந்தோம், நம்மளுடைய ஃப்யூச்சர் பற்றி அதிகமாக யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு ஓவர் திங்கிங் ஆரம்பிக்கும். ஓகேவா? நம்மளுடைய ஃப்யூச்சரை பற்றி அதிகமாக யோசிச்சுட்டு இருக்கிறத விட்டுட்டு நம்மளுடைய இன்புட், நம்ம இன்றைக்கி நம்மளுடைய பெஸ்ட்டில் என்ன பண்ண முடியும் அப்படின்றத பற்றி யோசிங்க. இன்றைக்கான டேவை பிளான் பண்ணுங்கள். அந்த பிளான் படி உங்களோட டேவை கொண்டு போங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஓவர் திங்க் பண்ணக்கூடாது. அண்ட் அதை எப்படி ஓவர் திங்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றதையும் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு லெசன் பேசி முடிக்கும்போது என்னோடய காஃபி முடிஞ்சிடுச்சு. செகண்ட் லைஃப் லெசன், கன்சிஸ்டன்சி ஆர் பெர்சிவரன்ஸ். இப்போது இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னு வரும்போது நிறைய பேர்த்துக்கு ஒரு தப்பான ஒரு விஷயத்தை பார்த்துட்ருக்கீங்க. கன்சிஸ்டன்சினால் நம்ம டெய்லியும் அதை பண்ணிகிட்டே இருக்கணும், கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே பண்ணிட்டே இருக்கிறது தான். ஒரு விஷயத்தை திருப்பி பண்ணுறது தான் கன்சிஸ்டன்சி அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி கிடையாது. இன்றைக்கி நான் இந்த மாதிரி கான்டென்ட் மேக் பண்ணிகிட்ருக்கேன்னா மேபி நெக்ஸ்ட் டே என்னோடய வீடியோஸை இன்னும் 1% அதிக குவாலிட்டியாக கொடுக்குறது, 1% நான் நல்லா பேசுகிறது. ஸோ இது மூலமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நான் தொடர்ந்து ஒரே மாதிரி பேசிட்டு என்னோடய எடிட்டிங் இம்ப்ரூவ் பண்ணாமல், டிசைனிங் இம்ப்ரூவ் பண்ணாமல், கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணாமல், இதெல்லாமே பண்ணாமல் நான் வெறும் என் பண்ண விஷயத்தையே திருப்பி பண்ணிட்டு இருந்தேன்னா அது கன்சிஸ்டன்சி கிடையாது. நம்ம ஒரு நாளுமே அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஓகேவா? அதை கண்டிப்பாக ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கிறோம், யூடியூப் சேனல் இப்போ ரன் பண்ணுறேன்னா இதை நான் கன்சிஸ்டன்ஸாக பண்ணிகிட்டே தான் இருக்கணும்னா, எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்தாலும் சரி வரலனாலும் சரி என்ன ஆனாலுமே நான் இதை பண்ணணும். இது நான் கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ மாற்றக்கூடாது, அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரே விஷயத்த திருப்பி பண்ணணும், விடாமல் பண்ணணும். அதுதான் பெர்சிவரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். விடாமுயற்சி வேணும். நம்ம எவ்வளோ தோற்று போனாலும், சப்ஸ்கிரைபர்ஸே வரலைனாலுமே இதை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த விஷயம் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது. அண்ட் இதை என்னோடய ஷேர் மார்க்கெட் மென்டார்ட்டேருந்து கற்றுக்கிட்டேன். என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தாங்க, அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் எவ்வளோ நல்லா பண்ணுறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை. அந்த வீடியோ எவ்வளோ நாளைக்கு இதை பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வேர்ட்ஸ். நான் அதை ஜேர்னலில் எழுதி வச்சுருந்தேன். தேர்ட் திங், பி யுவர் செல்ஃப். இப்போ நான் இந்த 10 லைஃப் லெசன்ஸ் தரதுனால நீங்கள் உங்களை மாற்றிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நீங்கள் வேணும்னா மாற்றிக்கலாம், இல்லைனா மாற்ற வேணாம். பி யுவர் செல்ஃப். உங்களுக்குன்ற ஒரு லெசன்ஸை நீங்கள் கற்றுக்கோங்க. உங்களுடைய லைஃப்னா ஆக்சுவலாக லெசன்ஸை கற்றுத்துருவோம். என்னோடய பேக்ரவுண்ட் வேறு, என்னோடைய சிச்சுவேஷன் வேறு. ஸோ இந்த மாதிரி இருக்கனால எனக்கு இந்த லைஃப் லெசன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது. இதை நான் சொல்கிறதுனால நான் பண்ணுறது தான் கரெக்ட் அப்படின்னு ஆயிடாது. இதே மற்றவங்க பண்ணுறதுனால அவங்க பண்ணுறது தான் கரெக்டாக ஆயிடுது. அவங்கவுங்களுக்குன்ற ஒரு கோல்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு தான் தெரியும் எந்த மாதிரி பிளான் பண்ணால் உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும்னு. ஸோ பி யுவர் செல்ஃப். நிறைய பேத்துக்கிட்ட இருந்து ஐடியாஸ் எடுத்துக்கோங்க. இந்த 10 லைஃப் லெசன்ஸுமே நான் 10 பேத்துக்கிட்ட இருந்து 10 விதமாக எடுத்துக்கிட்டது தான். ஆனால் இது என் லைஃப்பில் யூஸ் ஆகுதுன்னா மேபி உங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது. டெசிஷன்ஸ் உங்களோட தான் இருக்கணும். ஓகேவா? அந்த டெசிஷனில் கிளியராக இருங்க. 4th லைஃப் லெசன், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாகிற வரைக்கும். நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் சொல்கிற இப்போ நான் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நிறைய ப்ராப்ளம்ஸை பார்க்கணும். எப்போ நம்ம ப்ராப்ளம்ஸை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, எப்போ ப்ராப்ளம்ஸு நமக்குள்ளே ஃபேஸ் பண்ணுறோமோ அப்போ தான் அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிப்போம். நமக்கு ஒரு ப்ராப்ளமுமே இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம அதே ஸ்டேட்டில் தான் இருக்க போகிறோம்.
நமக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருதோ அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியை மாற்றி யோசிங்க. ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்கு டிப்ரெஸ் ஆகாமல், அதுக்கு உடனே டக்குன்னு ரியாக்ட் பண்ணாமல், ஓகே அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளம் எதனால் வருதுன்னு அனலைஸ் பண்ணி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி எடுத்துக்கும் போது அந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து சொல்யூஷன் நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால பெருசாக ஒன்றும் ஆகப்படுறது கிடையாது. எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தது இந்த பாஸ்ட் 1 இயராக. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த விஷயத்தை மைண்டில் வச்சுட்டு தான் ஒரு விஷயத்தையும் சீக்கிரமாக ஓவர் கம் பண்ணி வருவேன். ஸோ 5th லெசன், என்னுடைய சக்ஸஸ் அண்ட் பர்பஸ் ஆஃப் லைஃப். இது வந்துட்டு ரொம்ப முக்கியம். உங்களோட லைஃபுக்கான பர்பஸ் என்ன அப்படின்றத சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இயர்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாகிடும். இப்போது நான் வந்துட்டு இதை பாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னோடய லைஃப்க்கான பர்பஸ் என்ன அப்படின்றது. எல்லாத்தோட லைஃப்க்கான பர்பஸுமே கடைசியில் ஹாப்பினஸ் தான். ஸோ ஹாப்பினஸ் தான் என்னோடய பர்பஸ். அது என்னுடைய மணி கிடையாது, கார் கிடையாது, என்னுடைய ஹவுஸ் கிடையாது. ஸோ இதெல்லாமே இல்லாமலும் நான் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கேனா அப்படின்றது தான் முக்கியம். அது இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருப்பேன்னா நான் இப்போது இந்த வீடியோ வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிருக்க மாட்டேன் இல்லையா, வேறு ஏதோ பண்ணிட்டுருப்பேன். ஸோ என்னோடய ஹாப்பினஸ் எது அப்படின்றது கண்டுபிடிச்சி அது கூட ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு வீடியோ எடுக்க பிடிக்கும், எடிட் பண்ண பிடிக்கும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிடிக்கும், பிஸ்னஸ் பிடிக்கும். ஸோ இதெல்லாத்தையும் வச்சு தான் எனக்கு மணி கிடைக்கும். மணி வந்துட்டு பை ப்ராடக்ட். நான் இதெல்லாம் பண்ணுறேன், அதுக்கு ஒரு ரிவார்டாக எனக்கு மணி கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஒர்க்கை வந்துட்டு ஹாப்பினஸாக மாற்றுங்க. அந்த ஒர்க்கை திருப்பி திருப்பி பண்ணும்போது உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கணும். அந்த ஹாப்பினஸ் மூலமாக மணி ஜென்ரேட் ஆகும். ஸோ சிம்பிள். ஹாப்பினஸ் இஸ் யோர் சக்ஸஸ். 6th லைஃப் லெசன், ஃப்ரீடம். இப்போது ஹாப்பினஸ், ஃப்ரீடம் இது ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். இப்போ ஃப்ரீடம்ன்ற ஒரு டேர்மை எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் தப்பான பார்வையில் பார்க்குறோம். நமக்கு வந்துட்டு இன்றைக்கி என்ன தோணுதோ அதை நான் வந்துட்டு பண்ணுவேன் அப்படின்றது ஃப்ரீடம் கிடையாது. நம்ம இன்றைக்கி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒன்று செட் பண்ணியிருப்போம். அந்த பண்ணுற விஷயங்களை மற்ற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இல்லை மணி, டைம், லொக்கேஷன் இந்த 3மே என்னை அஃபெக்ட் பண்ணிக்காமல் அந்த டேவை வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுதான் ஃப்ரீடம். நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அதுக்காக ஒர்க் பண்ணுறோம், மற்ற யாருமே அதில் வந்துட்டு நமக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் நான் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்ல வரேன். 7th லைஃப் லெசன், இது ஆக்சுவலி முன்னாடியே நான் சொல்லிட்டேன். 7th லைஃப் லெசன் வந்துட்டு மணியை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. மணி வந்துட்டு ஒரு பெரிய விஷயம்தான், ஆனால் அதை நம்ம வந்துட்டு அப்படி பார்க்கக்கூடாது. மணி வந்துட்டு சைக்காலஜி ரிலேட்டடானது. நம்ம வந்துட்டு இந்த சைக்காலஜி ஆஃப் மணி புக் படித்ததுக்கப்புறம் நிறைய மாறிச்சு. அது வந்துட்டு ஆடியோ புக்காக தான் கேட்டேன், ஃபுல்லாக நான் படிக்கல. ஓகேவா? ஸோ மணி வந்துட்டு நமக்கு ஒரு பை ப்ராடக்ட் அப்படின்றத எப்போயுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம எப்போயுமே மணிக்காக ஒர்க் பண்ணக்கூடாது. இதை சொல்கிறது சிம்பிள், எல்லாருமே இதை வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு சொல்லிடலாம். ஆனால் எத்தனை பேர் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இதை நான் இடத்துலையும் சொல்ல விரும்பல. ஸோ மணி வந்துட்டு நமக்கு எண்ட் ரிசல்ட் கிடையாது, அது ஒரு பை ப்ராடக்ட். நம்ம ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறோம், நமக்கு பிடிச்ச விஷயத்த மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து செல் பண்ணுறோன்னா நமக்கு மணி கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் மணியை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். நான் வந்துட்டு பாஸ்ட் 1 இயர் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து இந்த மணி எதுக்கு அப்படின்ற டேர்ம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மணி எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் மணியை பற்றின சைக்காலஜி இது எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 8th லெசன், do not complain anything, anyone and anymore. நீங்கள் எல்லா விஷயத்துக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுடைய ப்ராப்ளம் ஒன்று வருதுன்னா அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஸோ இவங்களால தான் இந்த மாதிரி ஆச்சு, இவங்க வந்துட்டு எனக்கு இந்த ஃபேவர் பண்ணி கொடுக்காதனால எனக்கு இது பண்ண முடியல, எனக்கு மட்டும் மணி சப்போர்ட் கிடையாது, பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணல, இதனால தான் எனக்கு வந்துட்டு ஃபோனில் குவாலிட்டி இல்லை, இதனால் நான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் எடுத்துகிட்டு, ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா அதுக்கான சொல்யூஷனை நீங்கள் கண்டுபிடிங்க. ஸோ இது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துட்டிங்கன்னா சொல்யூஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் நேச்சர். நீங்கள் ஒரு விஷயத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய செல்ஃப் எஸ்டிமேட்டை குறைச்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ டோன்ட் கம்ப்ளைண்ட் எனிமோர். இதுதான் என்னுடைய 8th லெசன். ஸோ நெக்ஸ்ட் என்னோடய 9th லெசன் வந்து ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் எழுதியிருக்கேன். ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அந்த உங்களுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களை அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் மற்ற இது வந்துட்டு என்ன ஆக்கணும், நமக்கு ஓவர் திங்கிங் பண்ணுறதையோ நம்மளுடைய ரிசல்ட்ஸை வச்சு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். ரிசல்ட்ஸ்க்கு நம்ம மேலே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம பாஸ்ட்டை பற்றி யோசிக்க மாட்டோம், ஃப்யூச்சர் பற்றி யோசிக்க மாட்டோம்.
இப்போ நம்ம கரண்ட்டாக என்ன பண்ணிகிட்டு இருக்கோமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் அண்ட் இன்வெஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப். 10th லெசன் இது தான், இன்வெஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப். இதை நான் ரெண்டுத்தையுமே லிங்க் பண்ணி சொல்கிறேன், ஈஸியாக புரியும். இப்போது உங்களுக்கு மணி வேணும். அந்த மணி வேணும்னா ஒரு வேல்யூ நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அது பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லைனா ஜாபாக இருக்கலாம். ஸோ ஒன்று ஜாபாக இருந்தாலும் அந்த ஜாபில் நீங்கள் எந்த ரோலில் இருக்கீங்க அப்படின்றத பாருங்கள். அந்த ரோலில் யார் நல்லா பண்ணுறா, நல்லா பண்ணல, அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் எப்படி அவங்க பண்ணாத விஷயத்த அட்வான்டேஜ் எடுத்து அதை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள் உங்களுக்குள்ள. ஸோ இந்த மாதிரி உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸ், ஹார்ட் ஸ்கில் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாவே அந்த மணின்ற விஷயம் ஈஸியாக நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இன்வெஸ்ட் ஆன் யுவர் செல்ஃபும் அதே தான். நீங்கள் ஒரு கோர்ஸை லேர்ன் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை அப்ஸ்கில்லிங் பண்ணலாம், இல்லை பிஸ்னஸ்க்கு வந்துட்டு லேர்ன் பண்ணுறீங்கன்னா புக்ஸ் வாங்கலாம். இது மாதிரி நிறைய இருக்குது இன்வெஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப்க்கு. நமக்கு இப்போது டீனேஜில் நமக்கு எப்படி ப்ரோ இன்வெஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப்க்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்கன்னா, ஆன்லைன் தான் நான் சொல்லுவேன். ஆன்லைனில் எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. ஆன்லைன் வந்துட்டு ஒரு இந்த சோஷியல் மீடியா அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன், மொபைல், இதெல்லாம் ஒரு கடல் மாதிரி. அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. நம்ம கரெக்டான கொஷின் போட்டு எடுத்தால் மட்டும்தான் நமக்கு வேணுங்கிறது கிடைக்கும். ஸோ நம்ம தப்பான இடத்துல வலைய போட்டுட்ருந்தோம்னா ஒன்றுமே கிடைக்காது. நம்ம கரெக்டாக எங்கே கிடைக்குமோ அங்கே தேடணும். ஓகேவா? அது வந்துட்டு ரொம்ப முக்கியம். இன்வெஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப், ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப், பி யுவர் செல்ஃப். இந்த 3 விஷயமுமே கனெக்டிங் டு த டாட்ஸாக இருக்கும். ஸோ இதில் எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த 10 லைஃப் லெசன்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இது மேபி நான் அப்படியே ஓப்பன் டாக்காக பேசிகிட்டு இருக்கனால சில விஷயங்களை சொல்ல மறந்துருக்கலாம். அது மேபி நான் ஷார்ட்ஸில் எனக்கு ஞாபகம் வந்ததுன்னா அப்படியே ஷார்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட். நீங்கள் கற்றுக்கிட்ட லைஃப் லெசன், இல்லை எனக்கு இது வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் ப்ரோ, நல்லாயிருக்கும், இல்லை இந்த சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், நான் போய் பார்க்குறேன். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன்.